1.5 லட்சம் ரூபாய்க்கு எடுத்து அப்ளீட்ல போட்டு இது பண்ணுவேன். 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஜாக்கெட் வச்சிருக்கா நிஷா மட்டுமே. நான் கம்மி தான். 1 லட்சம் கம்மி தான். ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் எவ்வளோ வச்சிருக்காங்க. அவங்க வச்சுட்டு போறாங்கடி, நீ ஏன்டி? அவங்க வச்சிருப்பாங்க, நீ வச்சுக்கணும்ல. என்னையே நீ இவ்வளோ இது சொல்ற? ஒரு யூடியூப் செலிபிரிட்டி. யூடியூப் செலிபிரிட்டி நீயா? ஐயோ ராஜா ராஜா 1 லட்சம் ரூபாய்க்கு யாராவது ஜாக்கெட்டு? ராஜா 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 1 லட்சம் ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு ஜாக்கெட். நீ யூடியூப் செலிபிரிட்டி 1 லட்சம் ரூபாய்க்கு ஜாக்கெட் வச்சுருக்க. இப்போ என்ன தெரியுமா கமெண்ட்டில் சொல்லுவாங்க? ஒரு ஜாக்கெட்டே 1 லட்சமா? அப்போ புடவை அது ஒரு 5 லட்சம் வச்சுருக்கேன். நான் பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு நிஷா, பிள்ளைங்க குழந்தைங்கள தவிர்த்து நிஷாவுக்கு நான் எது கேட்டாலும் ஒன்று. ஆனால் நிறையா ட்ரெஸ் எல்லாம் அப்பப்போ கேட்க மாட்டா. பிறந்த நாளைக்கு ஒன்று கேட்பா, பொங்கலுக்கு ஒன்று, தீபாவளிக்கு ஒன்று. 3 ட்ரெஸ் தான் நிஷாவுக்கு. அவள் போய் கசகசன்லாம் போய் எப்போ பார்த்தாலும் ட்ரெஸ்ஸு கேட்குறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஷாவோட ப்ளவுஸு கலெக்ஷன் எப்படி அழிச்சிருக்கேன்னு பார்க்க போகிறோம். செல்வா காசை ஏண்டி அழிச்சிருக்கேன். அதே மாதிரி நான் சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு மட்டும் சொல்கிறேன். இந்த ஜாக்கெட் தக்க 500 ரூபா. இப்போ எனக்கு 500 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு 3 குவார்ட்டர் குடிக்கிறது இல்லை. இப்போ இந்த ஒரு ஜாக்கெட் தைக்க 500 ரூபா. உண்மையை போட்டு உடைக்கிறியாடி? ஈரடி அதே எண்ணுக்கிட்ட அந்த 500 ரூபா இருப்பா. அதே எண்ணுக்கிட்ட 500 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு வேட்டி 100 ரூபா. இந்த பாருங்கள், என் வேட்டியை தான் போட்டு இங்கே விரித்து வச்சுருக்கா. வேட்டி 100 ரூபா, சட்டை 100 ரூபா, ஒரு ஜட்டி 85 சைஸு அது ஒரு 100 ரூபா, ஒரு பனியனு அது ஒரு 50 ரூபா, ஒரு சட்டை. சத்தியம் பண்ணு எனக்கு 400 ரூபா கொடுக்குறேன்னு. இப்போ கூட 400 ரூபா கடைக்கு போவனி. அதெல்லாம் நான் 400 ரூபா கொடுத்தேன்னா நீ அந்த 4 பொருள் பனியன், ஜட்டி, வேட்டி, சட்டை 4மே நான் 400 ரூபாய்க்கு வாங்கியாந்து கொடுப்பேன்னு சொல்லுவாப்போம். இப்பெல்லாம் சட்டை வந்து 300 ரூபா 500 ரூபா. நான் போட்டிருக்க சட்டையெல்லாம் சும்மா அதெல்லாம் பனியன், அதெல்லாம் அங்க திருப்பூர் காட்டன்ல எடுக்கலாம், இங்கெல்லாம் எடுக்க முடியாது. பாருங்க, இது வந்து கொஞ்சம் தான். இதுவே வந்து ப்ளவுஸ் கலெக்ஷன். எப்படி வச்சிருக்கீங்க? இதுவே வந்து கொஞ்சம் தான் நிஷா வச்சிருக்கான ஒரு பீரோல் ஃபுல்லாக இன்னும் வச்சிருக்கேன். அதெல்லாம் யூ மாடல், பாக்கழுத்து மாடல்லாம் இருக்கு. அதெல்லாம் செல்வா சொல்லிட்டா ஒரே மாடல் வேண்டாம், நீ எடுத்துகிட்டே வர வேண்டாம் அப்படின்ட்டாரு. அதெல்லாம் வச்சுட்டேன். டிஃப்ரெண்ட்டான கலர் மட்டும் நான் வந்து இப்போ காட்டுறேன், ஓகேவா? டிஃப்ரெண்ட்டான கலர், டிஃப்ரெண்ட்டான மாதிரி தைச்சதெல்லாம் காட்டுறேன். நான் தைச்சிருக்க மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தைச்சிருக்கீங்களான்றத சொல்லுங்கள். இப்போ நான் காட்டுற மாடல்லையும் உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கு, எந்த கலர், எந்த ப்ளவுஸுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இது வந்து நிஷா வச்சுருக்கிறது வந்து 1% அவ்வளோதான், 100க்கு 1. பாக்கி நிறையா வச்சிருக்கேன். எனக்கு அவ்வளோவா டிசைன் தைக்கணும், இப்படி போடணும், அப்படி. ஆனால் ஒன்றே ஒன்று, இப்போ நம்ம யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஒருத்தவங்க இப்படி போட்டிருக்காங்க, அப்போ நம்ம இந்த மாதிரி தைச்சா நம்மளுக்கு நல்லா இருக்குமான்னு நினச்சி நான் அப்படி தைச்சது தான். ஆனால் ஒன்றே ஒன்று, நிஷாவுக்கு நேற்று மட்டும் சொதப்பிருச்சு. அந்த பிறந்த நாள் எப்போவுமே அவள் நீட்டாக தைப்பா ஜாக்கெட்டு. நேற்று அவசர கோளாறுலையே 1 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம கொடுத்து தைக்க கொடுத்தது கொஞ்சம் சொதப்பிருச்சு நிஷாவோடது. எனக்கு வந்து என்னென்னா, ஒரு பிறந்த நாளாக இருந்தாலும், ஒரு கல்யாண நாளாக இருந்தாலும், ஒரு விசேஷ நாள் அன்னைக்கு ஏதாவது ஒரு சம்பவம் அது நடக்கணும்னு இருக்கும். யாருக்கு அந்த மாதிரி நடந்துருக்குன்னு தெரியல. தெரிஞ்சிருந்தா எனக்கும். நிஷாவோட ஜாக்கெட்டுக்கான இந்த நேற்று நான் பிறந்தநாள் வீடியோ பார்த்துருப்பீங்க. நிஷாவோடது ஜாக்கெட்டுக்கான செலவு மட்டும் 1000 ரூபாய்க்கு மேலே. துணி எடுத்தது, அதுக்கு இந்த லேஸ்ன்னு லேஸ் 300 ரூபா தான், 350 ரூபா தைக்கிறதுக்கு 350 ரூபா தைக்கிறதுக்கு. இது புடவையோடய வந்துடும். அந்த இதெல்லாம் வாங்கினியா? இந்த பின்னாடி தொங்குனுச்சுல என்னமோ ஒன்று ஜாக்கெட்டில், என்ன தொங்குச்சு? அது துணியில தான் எடுத்து இந்த இது மாதிரி இந்த மாதிரி தொங்குறது. இந்த கை 10 ரூபா. நீ 100 ரூபாய்க்கு சட்டி பனியன் எடுக்கல, 400 ரூபா 10 ரூபாய்க்கு கயிறு வாங்கக்கூடாதா? இது என்ன வம்பால இருக்கு. சித்தனி சரி, ஓகே. வந்து என்னோட கலெக்ஷன் எப்படிதான் இருக்குன்னு பார்ப்போம். சரி, வெளிச்சம் இங்கிட்டு தாண்டி அடிக்குது. கலர் அப்போ தானே ஜாக்கெட்டு. சரி, அப்படி இல்லை, இதான் வெளிச்சம் அடிக்குது. இங்கே தான் சூரியன் இருக்குது. இங்கே வா. சும்மா நான் தான் கிட்டக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன். சரி, இது வந்து என்னோட கல்யாண நாளுக்கு தைச்ச புடவை. இந்த வருஷம்ல போன வருஷம் கல்யாண நாளைக்கு தைச்ச புடவையா? ப்ளவுஸ். என்னடி உளர்ற? இது வந்து ஒரு பாக்கழுத்து, இந்த கல் டிசைன் வந்திருக்கும். கையிலையும் இந்த ஸ்டோன் வந்து. இதான் நிஷாவோட போன வருஷத்துக்கு கல்யாண நாளைக்குள்ள ஜாக்கெட்டு கலெக்ஷன். இன்னங்க சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. நிஷா சீக்கிரமே ட்ரஸ்ட்டு ஒன்று ஆரம்பிக்க போகிறா. அதுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. ட்ரஸ்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரெஸ் இல்லை, ட்ரஸ்ட்டு. அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ஆன்லைனில். அப்போ அப்ரூவ்டு வந்துருச்சுன்னா உனக்கு ட்ரஸ்ட்டு. கண்ணுக்கு ரேர்னு இருக்குது. ஆனால் இதோட
இதோட புடவை வந்து ஒரு பிங்க் கலர். இது வந்து பஃப் கை வச்சது. இதில் வந்து ஒரு 3 அடுக்கு இருக்கும். இதெல்லாம் ஏன்டி வீடியோ எடுக்க எல்லாம் ஒரு காடாத்துக்கார் மதி பண்ண மாட்டான். வெறும் ஒரு ஊத்த நைட்டி, இந்த கிழிஞ்சு போன நைட்டி, இந்த கிழிஞ்சு போன சுடிதாரு, கிழிஞ்சு போன இது. அடிச்ச மழையை பார்த்தியா? அந்த இதுக்கே பிறந்த நாள் புடவை எப்படா துவச்சி காய வைக்க போகிறேன். நம்ம இன்னைக்கு ஏதாவது ஒரு வெயில் அடிச்சிருக்குன்னு சொல்லி இப்போ மணி எத்தனை? இனிமேல் மழை சீசன் தானே. இனிமேல் எது எல்லாம் எடுத்து சேர்த்து வச்சுக்கோ. இதெல்லாம் என் மாவுளுக்கு கொடுத்துருவேன். இது என்னது? யூ கழுத்து. இது வந்து இந்த மாதிரி ஒரு ஒய் மாதிரி வரும் கையில், அந்த மாதிரி டிசைன். இது வந்து கேரளா சார். ஒவ்வொரு ஜாக்கெட்டும் என்னோட ரத்தம், ஒவ்வொரு சொட்டு ரத்தம். ஆமாம், அவன் ரத்தத்தை கொடுத்து தச்சு வச்சுருக்கேன். ஏன்டா எனக்கு இல்லாத பொய்யெல்லாம் சொல்லாது. இது வந்து ஒரு ரம்ஜான் அப்போ எடுத்து புடவையோட ப்ளவுஸ். இது வந்து இந்த ப்ளவுஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இது வந்து இது நல்லா இருக்கு. இது வந்து எங்க அம்மா தூக்கி போடு. என்ன சொல்றேன்னு முத கேளு. அம்மா வாரி மாதிரி தூக்கி வந்து தச்ச. அம்மா இருக்கிற ஊரு, அப்பா இருக்கிற. அம்மா எந்த ஊர்ல இருக்கு? அம்மா எந்த ஊர்ல இருக்கு? முதல்ல அம்மா எந்த ஊர்ல இருக்கு? நமக்கே தெரியாது. அதை விட்டுரு, காமிங்க. ப்ளவுஸ தான் காட்றேன். அதுக்குள்ள நீ ஏன் பறக்கற? அம்மா எங்க இருக்கு? ஆட்டுக்குட்டி எங்க இருக்கு? அதெல்லாம் நான் கேட்டேனா? பாருங்க, இந்த கை வந்து இப்படி இருக்கும். இதே மாதிரி தான் சேம் ஒயிட் கை தான் வரும். நல்லா பேசுவா, ப்ரெஷர் ஏற்றி விட்டுருவா டக்குன்னு. ஆனால் குடும்ப வீட்டு அந்த பிறந்த வீட்டு பெருமையை பேசலைன்னா அந்த பொம்பளை ஆளுங்களுக்கு பூரா. இது வந்து என்னுடைய தீபாவளிக்கு போன வருஷம் திருச்சியில் இருக்கிற. இது என்ன கழுத்து, என்ன டிசைனு, என்ன எதுன்னு? யூ கழுத்து. இது வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்கும். கை வந்து கொஞ்சம் லாங் கை. இந்த பிங்கினுக்குள்ளே இருக்கிறது மட்டுமே எவ்வளோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 8000 ரூபா 10,000 ரூபா வரும். உண்மையிலேயே அது விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை. இங்கேயெல்லாம் ஜாக்கெட் தைச்சாலும் நல்லா இருக்கா? குஞ்சாமணி வச்சிருக்கேன். குஞ்சாமணியா? சரி, அது பேர் என்னது? இது வந்து குஞ்சம். குஞ்சாமணி. இதெல்லாம் வந்து இங்கே ஜாக்கெட் தைக்காவது 350 ரூபா வாங்குறாங்க. ஆனால் திருச்சியில எல்லாம் 500 ரூபா வாங்குவாங்க. 500 ரூபா 600. முல்லை நகரில் இருக்கல எங்கே ரெகுலராக ஜாக்கெட் தப்ப? முல்லை நகர்லையா? கிருஷ்ணாபுரம். திருச்சியில் ஒரு 7 வருஷம் இருந்திருக்கேன். 7 வருஷத்தில் எங்கே ஜாக்கெட் தப்ப? திருச்சியில் வந்து நான் கிருஷ்ணா கடத்தெருவில் அங்கே தான் போய் தப்பேன். அது பருவின்னு சொல்லிவிடும். இல்லை இது கீர்த்தி அவங்கெல்லாம் சுடிதார். அவங்க அக்கா பண்ணலாம். பாருங்க, இந்த ஜாக்கெட்லாம் பார்த்தா கண்ணில் எடுத்து வத்திக்கலாம். ஆனால் ஒரு நாள் கூட. இது வந்து என்னோட இதில் வரும். இதுலேயே வந்த எம்ப்ராய்டிங் அந்த இது இதுலேயே வச்சது. இதெல்லாம் என்ன முன்னாடி கொக்கி இருக்கு? நேற்று என்ன பின்னாடி கொக்கி போட சொன்னேன்? நான் டிசைன் வச்சது. இதை முக்கால்வாசி நான் வந்து முன்னாடி எல்லாமே வந்து ஃப்ரண்ட் கொக்கி வச்சேன். ஆனால் நேற்று என்னோட பிறநாளுக்குள்ளது மட்டும் நான் அப்புறமா. அதுக்கு என் மவ வந்து சொல்லிட்டா. இது வந்து இந்த ப்ளவுஸ் போட்டு டீச்சர் ஜாக்கெட் கட்டினோம்னா எனக்கு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே கலரில் ஒரு புடவை ஒன்று இருக்குங்க. அது கட்டினான்னா அப்படியே இந்த டீச்சர் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறாங்களா அந்த மாதிரி இருக்கும். அது எனக்கு பிடிக்கும். இந்த ஜாக்கெட் நான் டீச்சரு நகை கடையிலலாம் வேலை பார்க்குறவங்க இந்த காலர் வச்சு தச்சு போடுவாங்க. ஜாக்கெட்டில் காலர் வச்சுருக்கும்ல, ஜாக்கெட்டில் காலர் வச்சு மடிச்சு விடுவாங்க. இது மட்டும் இருக்கும், மடிச்சலோட வெளியில். இது எனக்கு பிடிக்கும். இது நான் பார்த்துருக்கேன். இது நிசா கட்டி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இது இப்போ நான் எடுக்கிறது எல்லாமே ஒரு பேக்கு கொக்கி. இது என்னது? இது வந்து பேக் கொக்கி. இது வந்து என்ன நெக்குன்னா போட் நெக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? போட் நெக். தயவு செஞ்சு இன்ஸ்டாகிராமில் யூடியூப் கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, பிரின்சஸ் கட்டு தானே. இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எல்லாம் வீடியோ போட்டு விடாதீங்க தயவு செஞ்சு. இந்த எல்லாம் போட்டு விட்டு பார்த்துட்டு தானே டிசைன் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் வந்து ஒரு திருச்சியிலே தச்சது. திருச்சியில் நம்ம இது ஒயிட் அண்ட் ஒயிட். இதுக்கு வந்து எல்லோ கலர் சாரி வருங்க. அதனால எல்லோ கலர் பட்டன் வச்சிருக்கேன். இது எதுக்கு எடுத்த? தெரியல. வேட்டியும் ஒயிட்டாக இருக்குது, அந்த சட்டையும் ஒயிட்டாக இருக்குது. அது சட்டை மாதிரி இருக்குது, ஆம்பளை மாதிரி இருக்குது. ஆம்பளை சட்டை மாதிரி. முன்னாடி கழுத்து இப்படி வரும், பின்னாடி கொக்கி வரும். அதனால் அப்படி இருக்கும். நேற்று என்னோட பர்த்டே ட்ரெஸ் பார்க்கலாமா? நேற்று பிறந்த நாள் இதுதான். எனக்கு தான் சண்டை, டெய்லர்கிட்ட சண்டை போடுறா, என்னக்கிட்ட சண்டை போடுறா. இதுதான் என்னோடது. நேற்று நிசா போட்டிருந்தால வீடியோவில் பிறந்த நாளைக்கு. ஆனால் இதுவுமே வந்து அசிங்கப்படுத்தி விட்டாங்க. இந்த நான் சொன்ன மாடல் வேற, அவங்க தச்ச மாடல். பின்னாடி வந்து பாக்கழுத்து, இந்த பின்னாடி கொக்கி. இதான் செல்வா நேற்று போட்டு உடையில புருஷ மண்டாட்டியா அப்படின்ட்டு தியா சொல்லிக்கிட்டே இருந்தான். சரி, இது சூப்பராக இருக்கு. நான் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் அந்த ஜமிக்கி வச்சு யூஸ் பண்ணதை வந்து துவைச்சு போயிடுறேன்றதான் நான் ட்ரெஸ்ஸில் சிம்பிளாகவே வச்சுருங்க அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸில் வச்சது. இது ஓரமாக வச்சுருவேன்.
என்னடி இன்னும் ஐட்டமே வந்து இன்னும் திருச்சியில தச்சதுங்க. இது வந்து யூ கழுத்து, ஆனா பஃப் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு மாதிரி கிரீன் கலர் படம் வரும். இதில் இந்த பாட்டில் ஒரு நிஷா நம்ம சேனலில் இருக்கும். தேர் நடந்து தெருவில் வரும் எப்போனா களத்தூர் முன்னாடி நான்லாம் வெளிநாட்டில் இருக்கல, இந்த இடத்துல இன்னும் வீடியோ எடுத்திருப்பா. இந்த இடத்துல இன்னும் இதுவும் பிடிக்குங்க, இதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து செல்வாவும் நானும் ஃபஸ்ட்டு பல்லடம் அந்த இது இருக்குல்ல, அங்கே போய் வீட்டில் சாரி வந்து இது பண்ணாங்க. அப்போ போய் தீபாவளிக்கு எங்கள் அண்ணி, என் அண்ணி, என் மருமவ நிஷா 3 பேரும் இது அது என்ன சொல்லுவாங்க, அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து வாங்குவாங்க. கொஞ்சம் சீட்டு கட்டி பண்ணுவாங்க. 100 ரூபா கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக கட்டுறது, அந்த மாதிரி கொஞ்சமாக கட்டி சாரி. இது வந்து ஒரு பக்கம் அந்த ஜம்கி வரும். அது 3 பேர் எடுத்தாங்க. யாருன்னா எங்கள் அண்ணி ஒன்று, என் மருமவ ஒன்று, நிஷா ஒன்று, 3 பேர் தானே. அது நடந்து போய் கல்லாங்குறை பல்லடத்தில் 63 விளம்பலத்தில் எடுத்தது. இது வந்து திருச்சியில் தைச்சது, அந்த அக்கா தைச்சு தருவாங்கல்ல, சாந்தி அக்கா, அவங்க தைச்சது. அந்த ப்ளவுஸ் இன்னும் எனக்கு பார்த்தது. கை வந்து இப்படி இருக்கும். சாந்தி அக்கா பிள்ளையெல்லாம் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ. இது திருச்சியில் தைச்சது. ஏங்கப்பா இது நல்லா இருக்குடி, பஞ்சு மிட்டாய் கலர். ஆனால் இதுக்கு வந்து ஒரு இந்த ப்ளூ கலர் படம் வரும். எல்லாத்தையும் சொல்ல மாட்டுக்கிட்டு பாரு. இதெல்லாம் இவ்வளவு இருக்கு, கட்ட மாட்டான். இவ்வளவு இல்லைங்க, ஒரு 2 பீரோல ஃபுல்லா இருக்கு. இது வந்து ஜாக்கெட்டுக்கு வந்து புடவையில கீழே பார்டர்ல வரும். அந்த பார்டர் எடுத்து நடுவுல வச்சு கையிலயும் வச்சு தச்சது. வீடியோ பார்க்குற நீங்கள் இது மட்டும்தான் செல்வா வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. இதே 10,000க்கு மேலே வரும். ஒரு பீரோல ஃபுல்லாக வச்சுருக்கா. இது வந்து போன வருஷம் பிறந்த நாளுக்கு இல்லை, அதுக்கும் போன வருஷம் பிறந்த நாளுக்கு தைச்சது. போன வருஷத்துக்கும் போன வருஷம். முன்னாடி யூ கழுத்து, பின்னாடி வந்து ஒரு சூப்பராக இருக்கு. இது ஒரு ஜாக்கெட்டு கையில் வந்து, ஆனால் விதத்தில் ஒன்று தைச்சி வச்சுருக்கேன். ஆனால் என்ன தெரியுமா கமெண்டில் சொல்லுவாங்க, கமெண்டில் என்ன சொல்லுவாங்க எல்லாரும், செல்வா ஒன்றுமே செய்கிறதில்ல, செல்வா ஒன்றுமே வாங்கி தரலன்னு யாருமே சொல்லலையே. ஏன் வெட்டியா இருக்க ஒரு வேலை செய்யல, அதை தான் சொல்றாங்களே. இப்போ இரு, இந்த வேலை நீ தச்சு கொடுத்தியா? அதுக்கு இருப்பா. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ 20 நிமிஷமா, இப்போ இதோட 15 நிமிஷம் ஆயிடுச்சு. 15 நிமிஷமா கேமரா வச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு? இப்போ என்னதான் சொல்ல வர, இந்த வீடியோவை போட்டு விட்டா தானே காசு வரும். எதுல இருந்து காசு வருது? நீ மேக் பண்ற ஒரு கண்டென்ட்னு ஒன்று. இது வந்து நான் ஆடி 18 அன்னைக்கு கட்டியிருந்தது. ஆடி 18க்கு எடுத்த ட்ரெஸ். இது ஒரு வீடு மாதிரி கோபுரம் மாதிரி வரும். எது வந்து இது ஒரு டிசைன். ஆனால் ஒரு நாள் கூட எந்த ட்ரெஸ்ஸும் போட்டு காமிச்சது. ஆடி 18 கட்டலையா, ரொம்ப ஓவரா பண்ணாத. காமிக்கணும், ஞாபகப்படுத்தணும். என்னத்த ஞாபகப்படுத்தணும். அப்புறம் இது வந்து போன வருஷம் என்னோட பிறந்த நாளுக்கு. இது பாருங்க, இது வந்து இந்த வருஷம் பிறந்த நாளுக்கு, இது வந்து போன வருஷம் பிறந்த நாளுக்கு. 2 டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இது வந்து ஆரி ஒர்க். நான் வந்து செஞ்சு வாங்கலை. ஆரி ஒர்க் பண்ணுவாங்கள்ல, அவங்கள்ட்ட செஞ்சு வாங்கலை. பெரிய கடையில் போய் பூம்புகார் அந்த பட்டுக்கோட்டையில் போய் ஆரி ஒர்க் ப்ளவுஸுன்னு கேட்டால் அவங்கள்ட்ட வந்து ப்ளவுஸாக வாங்கி அப்புறமா அப்படியே தைச்சது தான் இந்த இது. சூப்பராக இருக்குது. இதுவும் இதோட ரேட் எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ தைச்சா வாங்கின உனக்கு இல்லை தெரியும், எனக்கு என்ன தெரியும். 900 ரூபா. 600 ரூபா வந்து ப்ளவுஸு. இதான் அவங்க அப்பாவோட பர்த்டே கேக் கடையில் போட்டிருந்தியா? போன வருஷம். போன வருஷம். இந்த ப்ளவுஸை மட்டும் கையில் பிடிச்சிப்பாரு, இங்கே பிடிச்சிப்பாரு. வெயிட்டு 1/4 கிலோ இருக்கும், 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கு. இப்போ இதை எப்படி துவைக்கையில் எல்லாம் பிஞ்சு கொட்டிடும். என்ன தானே பண்ணணும், இப்போ உள்ளே தானே யூஸ் பண்ணுறோம், வெளியே யூஸ் பண்ணதில்லை. அப்போ இப்படி திருப்பி போட்டு இங்கே தான் துவைக்கணும். ஏன்னா வேறு வேலை இதில் தானே அப்படி வெளியே அப்பாது. அப்போ மணியும் கொட்டாதில்ல. சரி, நீ நல்ல பிள்ளை தானே, அழகி தானே? இல்லை, நல்ல பிள்ளை. நல்ல பிள்ளைன்னா அழகின்னா. இப்போ இது காமிச்சிட்டேன். இப்போ இதுதாங்க கடைசி ஒரு ஜாக்கெட்டு. இது நான் இது லைவ் பண்ண நீ ரைட்டு. இதோட பார்ட் 2 வீடியோ வேணால் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் நிஷா நிறைய ஜாக்கெட், ஒரு 1000 ஜாக்கெட் வச்சுருக்கா. 1000 ஜாக்கெட்டு. எங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு கஷ்ட காலம் வந்துருச்சு அப்படின்னா நிஷாவோட ஜாக்கெட்டை விற்றாலே 1.5 லட்ச ரூபா வந்துடும். விற்றாலே யாரும் ஏன் வாங்க மாட்டாங்க? நம்ம அஃப்லியேட்டில் போட்டு எதாவது போட்டு 1.5 லட்ச ரூபாய்க்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு ஜாக்கெட் வச்சுருக்கா நிஷா மட்டுமே. 1 லட்சம் அவங்க வச்சுட்டு போகிறாங்கடி. நீ ஏன்டி? அவங்க வச்சுருப்பாங்க, நீ வச்சுக்கணும்ல.
ஒரு யூடியூப் செலிபிரிட்டி. யூடியூப் செலிபிரிட்டி நீயா? ஐயோ ராஜா ராஜா 1,00,000 யாராவது ஜாக்கெட்டு ராஜா 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 1,00,000 1,00,000 ஜாக்கெட். நீ யூடியூப் செலிபிரிட்டி 1,00,000 ஜாக்கெட் வச்சுருக்க. இப்போ என்ன தெரியுமா கமெண்ட்டில் சொல்லுவாங்க, ஒரு ஜாக்கெட்டே 1,00,000, அப்போ புடவை அது ஒரு 5,00,000 வச்சுருக்கேன். நான் பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு நிசா பிள்ளைங்க குழந்தைங்களை தவிர்த்து நிசாவுக்கு நான் எது கேட்டாலும் ஒன்று. ஆனால் நிறையா ட்ரெஸ் எல்லாம் அப்பப்போ கேட்க மாட்டா. பிறந்த நாளைக்கு ஒன்று கேட்பா, பொங்கலுக்கு ஒன்று, தீபாவளிக்கு ஒன்று, 3 ட்ரெஸ் தான் நிசாவுக்கு. அவள் போய் கசகசன்லாம் போய் எப்போ பார்த்தாலும் ட்ரெஸ்ஸு கேட்குறது. அது வந்து கிராண்டாக எடுக்கணும். அது வெளியே எங்கேயாவது நம்ம வந்து ஒரு தடவை எடுத்தாலும் எங்கள் அம்மா என்ன சுற்றி போட்டு டவுசர்லாம் கிழிச்சு விட்டு ஒரு 2,000 சும்மா 1000 2000 சும்மா வேஸ்ட் பண்ணுறது. ஒரு தடவை பண்ணவா பர்ஃபெக்ட். அவ்வளோதான். நிறைய எல்லாம் கசகசன்லாம் கேட்க மாட்டான். அதே மாதிரி வீட்டுக்காரை பொறுத்த அளவுக்கு வந்து நீ இது தைக்காத, அதை தைக்காத, இதை போடாத, அதை போடாதன்னு சொல்ல மாட்டாரு. எனக்கு பிடிச்சத அவ்வளோ நல்லவனா. எங்கள் அத்தையும் சரி இவரும் சரி, உனக்கு பிடிச்சிருக்கா இப்போ போடாமல் எப்போ போடப்பாரு, இப்போ போட்டுக்கிறியா போட்டுக்கோ, உனக்கு பிடிச்சிருந்தா நீ பண்ணிக்கோ அப்படின்னு தான் எங்கள் அத்தையும் சொல்லுவாங்க, இவரும் சொல்லுவாங்க. சரி ஓகே, எல்லா ட்ரெஸ்ஸையும் காமிச்சிட்டா நிசா. பார்ட் 2 வேணுன்னா சொல்லுங்கள். இன்னும் நிறையா நிசா வச்சுருக்க ஜாக்கெட் எல்லாம் எடுத்து போடுவோம். கண்ணு யாரும் வச்சிடாதீங்க தயவு செஞ்சு. எந்தெந்த புடவையில இருந்து உருவணும்னா அந்தந்த புடவைக்குள்ள போய் திரும்ப கொண்டு போய் சரி வைக்கணும். நம்ம வந்து புடவை என்ன பண்ணுவோம், இப்படி ஒரு மடி மடித்து இப்படி வைப்போம். இப்போ இப்படி மடிச்சிருக்க புடவை மேலே ஜாக்கெட்டை வச்சு இப்படி மடிச்சிருப்போம். இப்போ நான் அந்த இதுதான் பீரோவில் எல்லா புடவையும் எடுத்து இப்படி வச்சிருக்க புடவையில் ஜாக்கெட்டை வச்சு இப்படி வச்சு மடித்து வைக்கணும். சரி ஓகே, வேற என்ன நிசா? அவ்வளோதான் என்னோட ப்ளவுஸ். எப்படி இருந்துச்சு சாரி கலெக்ஷன் வேணா கமெண்ட்டில் சொல்லுங்க நாளைக்கு. எப்படி இருந்துச்சு என்னோட ஜாக்கெட் ப்ளவுஸு டிசைனு, அதில் உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருந்துச்சு, எந்த கலரு, எந்த மாடல் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்க. பாய், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. அதே மாதிரி ஒரு நல்ல நாள் அன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னா சேம் டு யூன்னு போடுங்க. சேம் டு யூ. எனக்கு வந்து எல்லா சம்பவம் நடக்கும். அன்னைக்கு நல்லா கேக் வாங்கணும், கோயிலுக்கு போகணும், அர்ச்சனை பண்ணணும், கறி ஜாக்கெட் மட்டும் கறி விருந்தத்துனா. ஆனால் அந்த ஜாக்கெட் விஷயத்துல சம்பவம் நடந்துருச்சு. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நல்ல நாள் அன்னைக்கு நடக்குமா, நடந்திருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே பாய். ஏன்னா ஏன் இப்போ பாய் சொல்கிறேன்னா, ஸ்கூலுக்கு 3:30 ஆயிடுச்சு. 4 மணிக்கு பிள்ளைங்களை விட்டுருவாங்க. இந்த அரை மணி நேரத்துக்குள்ள நான் அந்த சாரிக்குள்ளே எந்தெந்த சாரிக்குள்ளே வந்து உருவணும்னா அந்தந்த சாரிக்குள்ளே இதை கொண்டு போய் சொருவணும். ஓகே, பாய், வச்சுட்டு வரேன்.